ஸோ கன்சால்டேட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு 3 தனித்தனி ஒர்க் புக் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் 1ன்னு ஒன்று வச்சுருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் 2, டிஸ்ட்ரிக்ட் 3. இது 3ல் உள்ள டேட்டாவே நம்ம ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி, டீ, மில்க்கு குவார்ட்டர் 1லேருந்து குவார்ட்டர் 4 வரைக்கும் ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் 1 அப்படிங்கிறது ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் எவ்வளோ டீ, காஃபி, மில்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான செலவு எவ்வளோ. இப்போ நமக்கு 12 மாதத்துக்கு 4 குவார்ட்டர் இருக்குது, அப்படி தானே? ஒவ்வொரு குவார்ட்டரில் 3 மாதம் வரும். ஸோ 4 × 3 12. ஸோ 4 குவார்ட்டர் இருக்குது. இப்போ அந்த 4 குவார்ட்டருக்கும் எவ்வளோ காஃபிக்காக செலவு பண்ணுறாங்க, டீக்காக செலவு பண்ணுறாங்க, மில்க்காக செலவு பண்ணுறாங்கன்ற டேட்டா ஃபஸ்ட் ஷீட்டில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் புக்கில் இருக்குது. ரெண்டாவது ஒர்க் புக்கில் சேம் 4 குவார்ட்டர் இருக்குது. காஃபி, மில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் 2ல். அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா மூணாவது ஒர்க் புக்கில் காஃபி, டீ, மில்க் 3மே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு குவார்ட்டர் மட்டும் அங்கே இல்லை. ஸோ ஒரு குவார்ட்டர் மட்டும் மிஸ்ஸிங், ஒரு குவார்ட்டரில் செலவே பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற அந்த காஃபி, டீ, மில்கோட அமௌண்ட் எவ்வளவோ அதை கம்பைன் பண்ணி ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் செலவு பண்ணுறாங்க, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் 3ல் காஃபிக்கு $9,037 யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் இங்கே அதே காஃபி டிஸ்ட்ரிக்ட் 2ல் வெறும் 2,016 தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குவார்ட்டர் 1ல் வெறும் $2,128. ஸோ நமக்கு ஓவரால் கவுண்ட் வேணும். ஓவரால் இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலாப்பட்டில் எவ்வளோ, காலாப்பட்டை ஒரு டிஸ்ட்ரிக்டாக வச்சுருப்போம். அது பக்கத்தில் அரியாங்குப்பம் ஒன்று வச்சுப்போம், காரைக்கால் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பர்டிகுலராக காஃபிக்காக குவார்ட்டர் 1ல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதை நம்ம கண்ணால் பார்த்து ஒன்று எடுத்து ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தட். ஸோ அப்படி பண்ணிட்டு இல்லாமல் வெறும் டேட்டாவை மட்டும் இன்புட்டாக கொடுத்தா போதும். அது கன்சால்டேட் பண்ணி ஃபைனலாக ஓவரால் குவார்ட்டர் 1ல் காஃபி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, குவார்ட்டர் 2ல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, குவார்ட்டர் 3ல் எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு கன்சால்டேட்டட் டேட்டா ஒரு ரிப்போர்ட்டாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த கன்சால்டேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கன்சால்டேட் எங்கே இருக்கும், நம்மளுடைய இந்த ரிப்பனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவில் இருக்கும். இருக்கான்னு பாருங்கள். டேட்டாவை போய் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கன்சாலிடேட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு உள்ள ஐக்கானும் உங்களுக்கும் ஐக்கான் சேமாக இருக்கும், இருக்கிற இடம் மட்டும் மாறி இருக்கும். டேட்டா டூல்ஸ்குள்ளே பாருங்கள். டேட்டா டூல்ஸில் கன்சால்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா கண்டுபிடிச்சிங்களா எங்கே இருக்குன்னு? ஸோ இது 2024ங்கிறதுனால எனக்கு அந்த லொக்கேஷன் மாறி இருக்குது. ஆனால் டேட்டா டூல்ஸ்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கா? எல்லோரும் கண்டுபிடிச்சிங்களா எங்கே இருக்குன்னு? ஸோ இப்போ நம்ம கன்சால்டேட் பண்ண வேண்டியதான். கன்சால்டேட் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, தனித்தனி ஒர்க் புக்கில் இருக்கணும் டேட்டா. இப்போ நம்ம கன்சால்டேட் பண்ண போகிற அந்த ஷீட்டு புது ஷீட்டாக இருக்கணும், அதாவது புது ஒர்க் புக்காக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஒரு நியூ பிளாங்க் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 ஷீட்டில் இருக்கிற 3 ஒர்க் புக்கில் இருக்கிற டேட்டாவை நான் ஒரு நியூ ஒர்க் புக்கில் கன்சால்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால் ஒரு நியூ ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் உள்ள டேட்டாவை கன்சால்டேட் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிற அதே ஷீட்டில் பண்ணக்கூடாது, ப்ரீவியஸாக நம்ம வச்சுருக்க அந்த டேட்டா இருக்கிற ஷீட்லேயே பண்ணக்கூடாது. ஒரு புது ஒர்க் புக். ஓகேவா? ஸோ புது ஒர்க் புக்கை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது டேட்டா டேபை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கன்சால்டேட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ கன்சால்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ், ஒரு விண்டோ ஒன்று வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் சம்மு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்மு தானே பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ நான் என்ன சொன்னேன், குவார்ட்டர் 1ல் டீக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஸோ அப்போ நம்ம சம்மு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இங்கே பேசிக்காக ஃபங்க்ஷனில் சம்மு தான் செலக்ட் ஆகிருக்கும். நமக்கு மற்ற ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இத்தனை இருக்குது, கவுண்ட்டு, ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. நான் இங்கே பண்ண போகிறது சம்மு தான். அடுத்தது ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி
யூஸ்ட் லேபிள்ஸ் இன் அதில் டாப் ரோனா இப்போ அதில் இருந்த அந்த காலமோட நேம் தான் டாப் ரோன்னு சொல்லுவோம். அடுத்தது லெஃப்ட் காலம். ஸோ உங்களுக்கு அந்த கன்சல்டேட் பண்ணும்போது எங்கேருந்து எங்கே அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கணும், ஸோ அதுக்கான லேபிள் எப்படி உங்களுக்கு அந்த கன்சல்டேட் அவுட்புட்டில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகணும், காலம் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அந்த காஃபி, டீ, மில்க்கு அதுவும் டிஸ்பிளே ஆகணும். நம்ம ஒரு பர்பிள் கலரில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷன் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யூஸ் டேபிள் இல்லை டாப் ரோவையும் லெஃப்ட் காலமையும் செலக்ட் பண்ணுறோம். கூடவே கிரியேட் லிங்க் டு சோர்ஸ் டேட்டா. ஸோ நம்ம சோர்ஸ் டேட்டாவிலேருந்து இந்த நியூ ஒர்புக்கு லிங்க் பண்ண போகிறோம் அந்த டேட்டாவை. அந்த ஷீட்லாம் தனியாக இருக்குது, இப்போ நான் யூஸ் பண்ண தனி ஷீட்டு. ஸோ அதுலேருந்து டேட்டாவை இங்கே ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணணும். ஓகேவா? இந்த 3 ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க் புக்கு டிஸ்ட்ரிக்ட் 1ல் ஆரம்பித்து டிஸ்ட்ரிக்ட் 3 வரைக்கும் அந்த டேபிளை ரெஃபரன்ஸாக எடுத்து இங்கே ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கா, இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் 1 ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் 1 புக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் 1 ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் 1 அதோட டேட்டா இது. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு கர்சர் மாறி இருக்கும். மாறுதா? ஸோ ஹாலோவில் ப்ளஸ் சைன் வந்திருக்கும். இப்போ செலக்ட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஆயிடுச்சா? ஸோ இதில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆடு கொடுத்தோன்னே இங்கே அந்த டேட்டா ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சா? ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒரு டேட்டா ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த டேட்டா வேணும். இப்போ நமக்கு அடுத்த டேட்டா கேட்க போகிறோம். 2வது டிஸ்ட்ரிக்டை ஓப்பன் பண்ணுறோம். அதையும் இங்கே செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு அதையும் ஆட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ திரும்ப மறுபடியும் அதே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் 3யோட டேட்டாவை எடுக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் 3 தான் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஷீட் செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துங்களே தெரியும் உங்களுக்கு. டிஸ்ட்ரிக்ட் 1 ஆகிருக்கு, டிஸ்ட்ரிக்ட் 2 ஆகிருக்கு. ஸோ அடுத்தது மறுபடியும் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் 3 ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் செலக்ட் பண்ணி இங்கே ஆட் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஷீட்டும் இங்கே ஆட் ஆகிருக்கணும். தெரியுதா? டிஸ்ட்ரிக்ட் 1, டிஸ்ட்ரிக்ட் 2, டிஸ்ட்ரிக்ட் 3 அந்த 3 ஒர்க் புக்கில் உள்ள ஷீட்டு 1, 3 ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி காட்டுதா? பண்ணியாச்சா இல்லையா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே இந்த அவுட்புட் வந்துருக்கக்கூடாது. வரல தானே? வராது, எனக்கும் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சில பேருக்கு தான் வரும், சில பேருக்கு வராது. பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அவுட்புட்டை நான் காட்டிட்டு திரும்ப மறுபடியும் முதல்லேருந்து சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இதில் அவுட்புட்டை காட்டுறேன். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ 3 ஆட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு இந்த ஷீட்டை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கன்சால்டேட் ஆயிடுச்சு. ஸோ கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா இப்படி தான் இருக்கும். இது கன்சால்டேட் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடு ப்ளஸ் மார்க் வந்திருக்கும், இங்கேயும் அதே மாதிரி 1 2ன்னு காட்டும். ஸோ எனக்கு வந்திருக்க இதே டேட்டா தான் உங்களுக்கு வரணும். செக் பண்ணிங்க. நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். நான் கொடுத்த டேட்டாவை நீங்கள் டைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு வர வேண்டிய அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் இன்னும் பார்க்கல, நம்ம இன்னும் முடியல. இங்கே ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா,
அந்த ப்ளஸ் மார்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாரு என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் 1ல் காஃபிக்காக எவ்வளோ, ஸோ அதனுடைய டேட்டா இங்கே இருக்கா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு அதனுடைய குவார்ட்டரு டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கன்சல்டேட் ஆகிடுச்சா? இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணி கன்சால்டேட் பண்ணியிருக்கணும். நம்ம எதாவது பண்ணோமா? இங்கே கன்சால்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், ரெஃபரன்ஸை மட்டும் கொடுத்தோம். ஸோ ஓகே பண்ணதும் அதுவே கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருச்சிங்க. ஸோ அதே மாதிரி டீக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீ வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் 1 and 3. அடுத்தது மில்க்கு பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்டுமே மில்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை ஓவரால் அந்த கன்சால்டேட்டட் அமௌண்ட்டு இங்கே காட்டுது. ஓகேவா? இதுதான் அந்த கன்சால்டேட்டட் அமௌண்ட்டு. ஸோ இது மாதிரி வந்துன்னா நீங்கள் எடுத்திருக்க அவுட்புட்டு கரெக்டான அர்த்தம். இதுதான் அவுட்புட். யாருக்கெல்லாம் வரலையோ வெயிட் பண்ணுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், வந்தவங்க செக் பண்ணு இதுதான் வந்திருக்கான்னு. ஸோ யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு? யாருக்குமே வரலையா? ஒருத்தர் கூட வரலையா? இந்த மாதிரி வரலையா? சரி, நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் என்ன பண்ணணும். ஸோ நீ சரியாக வந்ததுன்னா இதுதான் அவுட்புட்டாக இருக்கணும். ஸோ வரலைங்கிறதுனால நம்ம திரும்ப நான் ஒரு தடவை என்ன பண்ணுறோம் ஸ்டார்டிங்லேன்னு சொல்கிறேன். என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஷீட்டு தனியாக சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னொரு தப்பு என்ன பண்ணியிருக்கலாம்னா, செலக்ட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரே டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அந்த நேமை கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்துடலாம்.